ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் தான் வந்திருக்கேன். தீபாவளிக்கு பண்ணுவோம் சூப்பராக சரவெடியாக இருந்தது. அதனால மறுபடியும் ஒரு கான்செப்ட் கிறிஸ்மஸுக்குன்னு பண்ண சொல்லிட்டாங்க. போன தடவை பண்ண மாதிரியே இந்த தடவை சிறப்பாக பண்ண போகிறோம். எங்கள் டீம் எஸ்எம்இ என் காலை பிடிச்சி இல்லை, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்ல வந்தேன். பயம் இருக்குதான். இதோ போறாரு எஸ்எம்இ. இவருக்கு எஸ்எம்இ போஸ்ட் நான் தான் வாங்கி கொடுத்தது, அவருக்கே தெரியாது. ஆள் இருக்கும்போது தலைவா பாஸ் ஜி குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. என்ன சொன்னீங்க? ஒன்றும் புரியல, கேட்கல. இல்ல, நான் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டேன். ஐயா வாய பாரு, வள்ளல்ல. எனக்கு தெரியாது. போயிட்டு இதை ஃபில்அப் பண்ணி ஒர்க் பண்றதே வேலை, படிக்கிறதுலாம் வேலை இல்லை. சேர்த்து தான் சைன் போட்டிருக்கேன் அக்ரிமெண்ட்ல. புரிஞ்சுக்க. என்னடா இது ரூல்ஸ்? ஃபர்ஸ்ட் ரூல்ஸை படிப்போம். விலங்குகள் எதையும் பயன்படுத்தவில்லை. விலங்குகள் அனிமல்ஸ் தான். தம்பி இங்க வாயேன். இது யாருமா? சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. தம்பியை பாத்தீங்களா எப்படி இருந்தது? தம்பியும் இந்த ரீல்ஸ்ல நடிச்சிருக்காரு, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு என்ன ஒர்க் எப்பா, என்ன டென்ஷன் இந்த வேலையில எப்பா. இந்த பசங்க பெரிய ப்ரெஷர் பண்றாங்க. யாரு இந்த ஆளு அப்படி போய் கத்திங்க போறான்? என்னாச்சு இவனுக்கு? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவ்வளவு வேலை இருக்கு. ரீல்ஸ் ஒன்னா ஒன்னும் வா. கேர்ள்ஸ் ஹவுஸ்மா என்ன டிபார்ட்மெண்ட்? அண்ணா இப்போதான் நான் இன்டர்வியூக்கே வந்திருக்கேன். டிபார்ட்மெண்ட் இல்லைப்பா, நீ நிறைய டிபார்ட்மெண்ட் இல்லை. அப்படியாண்ணா? நான் பொண்ணுங்களாம் எப்படின்னா இருப்பாங்க? இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன வேலைக்கு வந்து அந்த வேலையை பார்க்கலாம். ஓகேண்ணா, நல்லது. என்ன கம்பெனிப்பா? வேர்ல்ட் சர்வீஸ். எந்த டிபார்ட்மெண்ட்? தெரியல. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? சைன் அப் பண்ணுங்க. Just tell me about yourself. ஓகே சார். Tell me. Why did you choose this company? டன் சார், தேங்க்யூ சார். What is your salary expectation? ஷூர் சார், தேங்க்யூ சார். Okay, where are you staying? சார், பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேஸ் சார். நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. சார், வீடு எங்கடா இருக்கு? 1500 சம்பளம் சொல்லிருப்பாளே. சொன்னாங்க காலம்பர நம்ம ஆத்திரே டிப்பன் சொல்லிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. இல்ல அம்மா ஜன்னலு பிறக்கும் போதே உலகத்தை அழிக்க பிறந்திருக்குதுங்க. பண்ண விடுங்க ஜாக், உனக்கு மட்டும் எல்லாம் இரிட்டேட். மீதி யாருக்கும் எதுவும் ஆவாதா? சும்மா காலையில வந்து உட்கார்ந்து அது பண்ணுங்க இது பண்ணுங்க, டிவி அது சும்மா இஷ்டத்துக்கு பேசாச்சு. சுமதியை பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கு. இப்பதான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது செகண்ட் இயர் படிக்குது, நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற, நான் எல்கேஜி படிக்கிறேனா? சுமதி காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன, கத்துக்கோ அவ்வளவுதான். வா, என் குழந்தைக்கு நீங்க தானே பேர் வைக்கணும். முரட்டு குடியார் நாள் இருக்க இந்த நாத்தனாருது. நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபா கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்லை தாங்க முடியல, ஓய்ச்சி கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபா கொடுத்திருக்கான்.
மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடுவார்ல. சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே. சீக்கிரம் அந்த கடலை கட்டை எடுத்து விளையாடல. வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்ன பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீதான் என்ன பத்தி கேவலமா பேசியிருக்க. சாரி மாப்பிள்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த, என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? என்ன 50 ரூபாய் தரேன். நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் வந்தனா கொலுசு நகையோட வருவேன். சாவி இல்லாமலே பூட்டை திறந்து வீட்டையே முங்காம் பண்றவனா. நான் ஒரு நாளைக்கு 200 பாக்கெட்ல பிளேடு போறேனே. கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுர கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் கொடுக்குறேன். உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. படுத்துறாயா படுத்துறா. அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. நம்ம வீட்டுல குடியிருந்து ஆபீஸ்க்கு போயிட்டு வரோமா, இல்ல ஆபீஸ்ல குடியிருந்து வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரோமா தெரியலையப்பா. எல்லாமே இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களே லீவ் விட்டாங்கன்னா இப்ப வேலைக்கு போறலாம் லீவ் விடுறது. பட் எங்களுக்கு ஒன்றும் ஆனா பரவாயில்லையா? ஸ்கூல் காலேஜ் பசங்க மட்டும் ஆகுமா? இதுவே முள்ள தப்பா இருக்குது. இதாவது சேஞ்ச் பண்ண ஏதாவது ஒரு சிஸ்டம் வரணும். கண்ணு ரெண்டும் மயங்குதே மயங்குதே உன்னிடம் சொல்லவே தயங்குதே. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏன் பிரதர்? இல்ல மீச வச்ச ஆம்பளை 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட பொம்பளை கூட பேசுற. இன்னைக்கு ஆள் இல்லைன்னு என் மச்சின்சியா? ஏ காக்கா மீசா நீ கூட சேர்ந்துட்டு தேவையில்ல அதுக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அடி வாங்குறதுல நமக்கு புதுசா? நம்ம என்னைக்கு தான் அடி வாங்கல? ஒரு நாள் அவர் உன்னை அடிக்க மாட்டாருன்னா உனக்கே போற அடிச்சு போகும்டா. இந்த பாரு ஒண்ணு மட்டும் தான் நம்ம கணக்கு பார்க்கணும். நேத்து எவ்வளவு அடிச்சிருக்காரு, இன்னைக்கு எவ்வளவு அடிச்சிருக்காரு. என்ன இப்படி பண்றீங்க? கொஞ்சம் வீட்லயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றீங்க? நீங்க எல்லாம் உங்க வேலையை பார்த்துட்டீங்கன்னு வைங்க, நான் 5 நாளுமே வீட்டுல இருப்பேன். நீங்க எல்லாம் உங்க வேலையை பார்க்காமடா நான் 7 நாளும் நான் இங்க இருக்கேன். சண்டே என்ஜாய் பண்ண வேண்டியதான் ஃபேமிலியோட. வேணாம்பா, என்ன பேச வைக்காத. எல்லாம் ஓட்டுறா பேட்ச் ஓட்ட தான் வந்திருக்கிறேன். போஸ்டர் ஓட்டெல்லாம் வரல. எல்லா அக்ரிமெண்ட்ல இருக்குது, மூடின்னு ஓட்டு. அக்ரிமெண்ட்ல இருக்குதா? ஒரு அக்ரிமெண்ட் வச்சு என்ன வேலை வாங்குறீங்கடா? சீக்கிரம் ஓட்டுறா. நான் உன்னை 1000 பேசணும்டா. அதுக்கு அடுத்தவங்க பேசினா பார்த்து சும்மா இருக்க முடியுமா? இருக்கு பயில. நீ எங்க விட்டு போறடா? இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதுமாமா? ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆஃப்டர் ஆல் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க? சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? ஒன்னும் வந்து வேலையை இப்படி பண்ண நீங்க நல்ல அந்த ஆக்ஷனே வரல உங்களுக்கு வந்து அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி ஒரு அது வரல உங்களுக்கு. அப்படிலாம் நமக்கு வராது. நவீன கொஞ்ச நேரம் இரும்பாத. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. ஒரே வீடியோ நீ வந்துட்டு போங்க.
இரு இது ஸ்டார்ட் பண்ண. எங்க டீம் எஸ்எம்ஏ என் காலை பிடிச்சி கெஞ்சினாரு. நோ நோ மாமா இப்பதான் அதான் சொல்றேன். யாரு நான் கெஞ்சணுமா? டைலாக் அப்படி இல்லை. என்ன சொன்னீங்க? ஒன்றும் புரியல, கேட்கல. இல்லை நான் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கேன். சரி இப்போ உட்காந்து அது எக்ஸாமுக்கு எழுது போ. என்ன எழுது? நாமம் போட்டா நல்லா நடிப்புன்னு சொன்னடா. நான் ஸ்டிக் தலையா அங்க எங்கடா அம்மா பார்த்து அப்படி வாடா வீட்டுக்காரன். ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். இவரு தானே? இல்லை வீடியோலாம் வந்து ஏய் இரு நான் சொல்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்றேன். உங்களோட போர்ஷனை முடிச்சுட்டு நீங்க போயிடுங்க. இந்த போர்ஷன் என்ன வீடியோ போயிட்டு அண்ணன் இப்ப எனக்காக வடை வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்குமே கிடையாது. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே கிடையாது. சிக் புடி அடைக்க கூட வீடியோ எடுக்கிறான். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு ப்ரெஷரா இருக்குது. என்னதான் டென்ஷன் ஆகுது எனக்கு இந்த வேலையில. ஸ்டைலா சொல்லிட்டு போயிடாது. நடந்து போறதுல எப்படி வருவாங்க? நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம்.